இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது நவுன் இல்லாமல் வேர்ப்லி ஆரம்பிக்கிற சென்டென்சஸ். இது ஆர்டர், சஜஷன், கமாண்ட், ரிக்வெஸ்ட் இதில் எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி இஃப் கிளாஸ் பார்க்கலாம். இஃப் இட் ரெயின்ஸ் டேக் அன் அம்ப்ரெல்லா ஆர் அ ரெயின் கோட். மழை பெய்தால் குடை அல்லது மழைக்கோட்டு எடுத்துக்கொள். இதில் யாரு குறிப்பிட்டு சொல்கிறதுன்னு இல்லை. டேக் அன் அம்ப்ரெல்லா. யூ அப்படிங்கிற வேர்டு இதில் மறைஞ்சிருக்குது. இந்த யூ அப்படிங்கிறது நீ அல்லது நீங்கள் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இஃப் யூ மீட் சுமதி கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹர். நீ சுமதியை சந்தித்தால் நான் அவளை மிகவும் கேட்டதாக சொல்லு அல்லது சொல்லுங்கள். இஃப் யூ நீட் மணி ஆஸ்க் யுவர் ஃபாதர். உனக்கு பணம் தேவைப்பட்டால் உனது தந்தையிடம் கேள். இஃப் யூ கோ டு சர்ச் ப்ரே ஃபார் மீ டூ. நீ கோவிலுக்கு போனால் எனக்காகவும் ஜெபி. பெரியவங்களா இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு போனால் எனக்காகவும் ஜெபியுங்கள். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் நெகட்டிவ் சொல்லும்போது டோன்ட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கும். இஃப் ஷீ ஸ்கோல்ட்ஸ் யூ டோன்ட் கெட் நர்வஸ். அவள் உன்னை திட்டினால் பதட்டப்படாதே. இஃப் யூ ஹாவ் எக்ஸாம் டோன்ட் வாட்ச் டிவி டில் யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். உனக்கு பரீட்சை இருந்தால் பரீட்சை முடிவது வரை டிவி பார்க்காதே. இஃப் யூ ஹாவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் வெல் ஃபார் இட். உனக்கு பரீட்சை இருந்தால் அதற்காக நன்கு தயாரி.